Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. Hi hello guys, welcome back to our channel General Science. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறது K20 Proவோட நார்மல் பேக்கேஜ் பாக்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த மாதிரி வரும், ஆனால் உள்ளே வந்து மொபைல் இல்லை, வெறும் இந்த டப்பாவை மட்டும் வச்சு, அதாவது இந்த பேக்கேஜ் பாக்ஸை மட்டும் வச்சு, இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு, இந்த ஆம்பிளிஃபையர் போர்டெலாம் வச்சு நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயும் வந்து நம்ம பேட்டரி வைக்கிற மாதிரி செய்ய போகிறோம். நம்ம வந்து இந்த ஒயர் மூலமா 5 வோல்ட் வந்து கொடுப்போம். இப்படி தான் வந்து போன வீடியோவில் வந்து டைரெக்டாக ப்ளூடூத் இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஆக்ஸ் கனெக்ஷன் மொபைலேருந்து எடுத்து கொடுத்து சின்ன ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம எடுக்க வைக்கிறது, அதாவது ரன் பண்ண வைக்கிறது, பாட வைக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இதே சின்ன போர்டை யூஸ் பண்ணி இந்த ப்ளூடூத் மாடலையும் யூஸ் பண்ணி இந்த கேபிளை யூஸ் பண்ணி 5 வோல்ட் சப்ளை கொடுத்து வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். அந்த 5 வோல்ட் கொடுக்கும் போதும் இது பாடிட்டு இருக்கும், அதே நேரம் வந்து இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும். கரண்ட் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியிலேருந்து பவர் போய் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலோட அன்பாக்சிங் பண்ணால் ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாக்ஸை நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் நான் மொபைல் வாங்கியிருந்தேன், அந்த பாக்ஸ் தான் அது, ரெட்மி K20 Pro அதோட பாக்ஸ் தான் இது. இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து இதில் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அதை வந்து நான் இப்படி பிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கந்தரகோலமாயிருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனூட்டான அட்டை தான் இருக்கும், அதாவது ஒரு இந்த அளவுக்கு தான் இருக்கும், இந்த அளவுக்கு திக்னஸ் தான் வந்து கம்பெனிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அளவு திக்னஸ் தான் இது வந்து இருக்குது. ஸோ நம்ம இதே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இதே வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும், இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஹோல்ஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. இந்த ஸ்பீக்கர் இங்கேயும், இந்த ஸ்பீக்கர் வந்து இங்கேயும், அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் மாடலில் வந்து இங்கேயும் வந்து வச்சு இப்படி வைக்கணுமா, தலையில் வச்சுருக்கேன். இப்படி வந்து வச்சு இதை வந்து அசம்பிள் பண்ணி ஃபுல் அசம்பிள் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 1.5 AH 4 வோல்ட் பேட்டரி தான் இது. அதாவது இதில் வந்து ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து 4.2 வோல்ட் இல்லை 4.5 வோல்ட் வரும். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ நம்ம எங்கே வேணால் வந்து கேரி பண்ணி தூக்கிட்டு போய்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த பேட்டரி இம்பில்ட்டாக இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு ½ hour வந்து நான் ஸ்டாப் ப்ளேபேக்காக வந்து ஆகும். இந்த கேபிள் வந்து பார்த்திங்க எதுக்காக அப்படின்னா, இது வந்து மொபைலோட சார்ஜரில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இதோட அதர் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு USB இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நான் வந்து ரெண்டையுமே வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேபிள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து 2 சைடும் USB இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆஃப்லைன்லேயும் வந்து சில ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், இல்லைனா சில வித்தியாசமான கேஜெட்ஸ்லேயும் வந்து நமக்கு இதை வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கேபிள் வந்து சார்ஜிங் போர்ஷனுக்காக தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனபாண்டு மாதிரி, இதுவும் வந்து ஒரு ஸ்டிக் பண்ணுற ஒரு பசல் தான் இது. அடுத்தது வந்து ஒரு சின்ன சுவிட்சு, இது வந்து இந்த இடத்துல வைப்போம், ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த இடத்துல அவுட்டரில் வந்து இந்த பாக்ஸில் வந்து இப்படி வரும். ஸோ இதை வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து PAM 8403 கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் AC. நல்ல கிளாரிட்டியாக இருக்கும், சில்னஸ் வந்து நல்லாயிருக்கும், பேஸும் வந்து ஓரளவுக்கு நல்ல பேஸ், கேட்குற பேஸ் வந்து இருக்கும். ரொம்ப சவுண்டு வச்சாலும் லைட்டாக தான் இறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாஸ் Dங்கிறனால இந்த ஐசி யூஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் போர்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், ஏன்னா மெயின் வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவை. வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னால் இதுதான் போர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சம் ஒயர்ஸ் வந்து தேவை. இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து எப்படி பண்ணலாம் வித் பேட்டரியோட அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து இப்படி வச்சுருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்பீக்கர் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்கனால இங்கே ஒன்று வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூடூத் மாடல் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சுவிட்சை வந்து இப்படி இன்சர்ட் பண்ண போகிறேன். டோட்டலாக வந்து மெயினாக ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலை வந்து நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ அப்படி வைக்கும் போது நம்ம ஒயரை வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுவோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்படி வெளியே எடுக்கும்போது இந்த இடம் வந்து இங்கே வந்து உள்ளே இடிக்கும். இதையும் வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நம்ம உள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா
உள்ளே வந்து இடிக்கிறதுனால இங்கே வந்து நான் இப்படி கட் பண்ணி விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சையும் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பேட்டரியில் வந்து ப்ளஸ் இது மைனஸ் இது. ஸோ அந்த ப்ளஸ்ஸிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த சுவிட்சில் கொடுக்க போகிறேன். சுவிட்சோட இன்னொரு பாயிண்ட்லேருந்து ஒயர் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் கொடுக்க போகிறேன். அதாவது இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா PAM8403 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஐசி. நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். இது வந்து 3 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஐசி. ஸோ இந்த ஐசி வந்து 6 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும். ஆனால் நம்ம வந்து அது வந்து ஓவராக ஹீட்டாக இருந்தாலும் நம்ம வந்து 5 வோல்ட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இங்கே 5 வோல்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டில் 6 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 5 வோல்ட் கொடுக்கலாம். இதில் வந்து +5 -5 போட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு, சரிங்களா? சென்டரில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, அதான் வந்து கிரவுண்டு. லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு மைனஸு, அதே மாதிரி லெஃப்ட் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு மைனஸு. இது வந்து ரைட் சேனல் ஸ்பீக்கரு, இது லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கரு. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து எப்படி லைன் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ரெட் கலர் ஒயரை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் ஒயரை வந்து பேட்டரியோட ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாக்ஸ்க்குள்ளே இந்த பேட்டரி வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பாக்ஸில் வந்து சுவிட்சுக்கான ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அது வழியே இப்படி விட்டு இந்த பேட்டரி வந்து இப்படி படுக்க வச்சுக்கலாம். இந்த சுவிட்சோட ஒரு பாயிண்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டைரெக்டாக பேட்டரியிலேருந்து ப்ளஸ்லேருந்து வருது வந்து இந்த சுவிட்சோட ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த சுவிட்சோட ஒரு சைடில் நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்சோட இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த சுவிட்சோட அடுத்த எண்டில் சால்ட்ரிங் வச்சாச்சு. இதோட இந்த ஒயரையும் வந்து இந்த வழி நம்ம விட்டுடலாம். இப்போ இப்படி வந்துடுச்சு. இந்த சுவிட்சை வந்து உள்ளே வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இந்த சுவிட்சில் கொடுத்து சுவிட்சோட இன்னொரு அவுட் எடுத்து நம்ம இப்படி வச்சுருக்கோம். இதே வந்து இந்த போர்டோட ப்ளஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். +5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட டெர்மினலில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ சுவிட்சை ஆன் பண்ணணும் அப்படின்னா +, வோல்ட்டு இங்கே வரும். இந்த +, வோல்ட் மட்டும் சுவிட்சோட கண்ட்ரோலுக்கு இருக்கும். இந்த பேட்டரியிலேருந்து மைனஸ் எடுத்து டைரெக்டாக இதிலே நம்ம கொடுத்துருவோம். சுவிட்சிலேருந்து எடுத்து கொண்டு வர அந்த ரெட் கலர் ஒயர் வந்து இந்த கிளாஸ் டி போர்டோட +, வோல்ட்டில் 5 வோல்ட் சப்ளையில் +, வோல்ட்டில் வந்து நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது வந்து மைனஸை கொண்டு வந்து பேட்டரியிலேருந்து டைரெக்டாக எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இந்த 4 வோல்ட் 1.5 ஆம்ஸ் பேட்டரியோட மைனஸில் நம்ம பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியிலிருந்து வர மைனஸ் வோல்டேஜ் பிளாக் கலர் வந்து இந்த போர்டோட மைனஸ் வோல்டேஜில் கொடுத்துடலாம். மைனஸை மட்டும் தான் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸை வந்து சுவிட்சில் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த போர்டுக்கு 5 வோல்ட் சப்ளை வரும். இந்த சின்ன ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு 5 வோல்ட்டை நம்ம இன்புட் சப்ளைவாக நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ளூடூத் மாடலுக்கும் நம்ம 5 வோல்ட் வந்து இன்புட் சப்ளைவாக கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கிரவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஜிஎம்டின்னு இருக்குது, இந்த சைடு வந்து விசிசின்னு இருக்குது. இதே மாதிரி கனெக்டர் வந்து இங்கேயும் போட்டிருந்தாங்க. நான் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம அப் டு 5 வோல்ட் வரைக்கும் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸர் ஐசி வந்து பர்ன் ஆயிரும். இது வந்து ஆடியோ அவுட்புட் சிக்னல், இதிலிருந்து ஆடியோ அவுட் ஆகிற சிக்னல். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டு, இப்படி தான் வந்து நம்ம லைன் கொடுப்போம். இந்த ப்ளூடூத் மாடலோட கிரவுண்டில் வந்து இந்த பிளாக் கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரெட் கலர் ஒயரை தான் வந்து பாசிட்டிவ் ஒயரு, அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த சைடு பிளாக் கலர் வந்து கிரவுண்டு, இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து 5 வோல்ட்டு. ஸோ அதிலிருந்து 2 ஒயர் வருது. இதே கொண்டு வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டில் கொடுத்துடலாம். ப்ளூடூத்திலிருந்து வர ரெட் கலர் ஒயர் வந்து இந்த 5 வோல்ட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையருக்கு வர 5 வோல்ட் வந்து ப்ளூடூத்துக்கும் போயிடும். ப்ளஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஓகே, மைனஸை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 5 வோல்ட் இதுக்கு 5 வோல்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுவிட்சை வந்து வெளியே இப்படி தொங்க விட்ருக்கோம் இல்லையா, இதே வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது ஆன் பண்ணால் ஆனும், இது ஆஃப் பண்ணால் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா உள்ள தள்ளி விட்டு
பின்னாடி வந்து நம்ம அப்புறம் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில் வந்து கொஞ்சம் சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு வந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா ப்ளூன் வந்து காமிக்குது, BLUE அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. உங்களுக்கு வந்து அது வந்து இது LED டிஸ்பிளே அப்படிங்கிறனால கேமராவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி LED மாதிரி தான் தெரியும். ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஆடியோ அவுட்புட் சிக்னல், இதிலிருந்து அவுட் ஆகிற ஆடியோ அவுட்புட் சிக்னலுக்கு நான் வந்து ஒரு 3 பிட் ஒயர் வந்து எடுத்திருக்கேன், 3 ரிப்பன் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ரைட்டை வந்து ரெட் கலர்னு சொன்னோம் இல்லையா, ரைட்டை வந்து ரெட் கலர்லேயும் இந்த ஆரஞ்சு கலரை வந்து கிரவுண்டில் வந்து கொடுத்துடலாம். சென்டரில் தான் கிரவுண்டு, அதை கொடுத்துடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக எல்லோ கலர் வந்து லெஃப்ட்டு. ஓகே, இப்போ இந்த 3ஐயும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளூடூத் மாடலுக்கு இந்த ஒயரை வந்து 3 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பொட்டன்ஷியோமீட்டர், இதுக்கு வந்து எப்படி வந்து கொடுத்து டோட்டல் வால்யூம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து ரைட்டுன்னு சொல்லியிருக்கோம், இந்த எல்லோ கலர் வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், இந்த சென்டரில் இருக்க ஆரஞ்சு வந்து கிரவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் வந்து கொடுக்க போகிறோம். பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கிரவுண்டு வரும், இதில் இன்புட்டு அவுட்புட் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைன்னா இன்புட்டு அவுட்புட்டு இந்த ரெண்டில் எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துடலாம். ஆனால் இது மட்டும் ரைட் சைடு வந்து கிரவுண்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இதுவே நீங்கள் இந்த சைடு கிரவுண்டு கொடுத்துட்டு இந்த சைடு இன்புட்டு அவுட்புட் இப்படி மாற்றி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும் போது தான் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணும் போது தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ரைட் சைடு தான் வந்து நம்ம கிரவுண்டு கொடுக்கணும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம கிரவுண்டை வந்து இப்படி கொடுத்துடலாம். இந்த சைடுக்கு கிரவுண்டை வந்து நான் சால்ட்ரிங் வச்சிடுறேன். கிரவுண்டை மட்டும் கொஞ்சம் லென்த்தாக சீவி இருக்கேன். இந்த ரெண்டுலேயும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லென்த்தாக சீவி இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். ரெட் கலரை வந்து ரைட்டு, அதை வந்து இதில் கொடுத்துடலாம். எல்லோ கலரை வந்து இதில் கொடுத்துடலாம். இப்படி திருப்பணும் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற இதில் நம்ம கொடுத்து விட்டுடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் வந்து இப்படி முன்னாடி கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து இதோட சென்டர் பாயிண்டில் கொடுத்துடலாம். கிரவுண்டை கொடுத்து இன்புட்டு ரைட்டும் லெஃப்ட் சேனலும் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் எடுக்கும்போது இந்த கிரவுண்டும் இந்த சைடு ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து நம்ம எடுப்போம். ஆம்பிளிஃபையர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு இந்த இடத்துல சென்டரில் கிரவுண்டு, இது வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முதல்ல நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிட் ஒயர் எடுத்துருக்கோம். இந்த பிட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டை வந்து ரெட் கலரில் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டோட ரைட் சேனலுக்கு ரெட் கலர் ஒயரை வந்து ரைட் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல கொடுத்துருக்கோம். அது ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு, அதை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கலாம். சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்தது எல்லோ கலர் வந்து லெஃப்ட்டு, அதையும் வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்த இந்த 3 ஒயரை இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கொடுக்குறேன். ரெட் கலர் வந்து இங்கே இருக்குது, இதை வந்து ரைட் சேனல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே ரைட்டை வந்து ப்ளூடூத் மாடலிருந்து இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் இது வழி எடுக்கலாம். அடுத்ததாக வந்து எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சேனல். இந்த வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது பொட்டன்ஷியோமீட்டரோட இந்த சைடு வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒரு ஒயர் இருக்குது, அது வந்து கிரவுண்டு. இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கிரவுண்டில் இதில் கொடுத்துட்றோம். நம்ம கிரவுண்டு வந்து தனித்தனியாக இதுலேயும் வந்து கொடுக்க வேணாம். கிரவுண்டை மட்டும் இப்படி ஒட்டுக்கா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரெண்டோட கிரண்டையும் வந்து நம்ம கொடுத்துடலாம். இல்லைன்னா சப்போஸ் ஹம்மிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதாவது பொட்டன்ஷியோமீட்டருக்கு எல்லா ஒயருமே கொடுத்தாச்சு. நீ அடுத்து கொடுக்க வேண்டியது ஸ்பீக்கர் மட்டும்தான். லெஃப்ட் சேனலுக்கு ஒன்று, ரைட் சேனலுக்கு ஒன்று, 2 ஸ்பீக்கர் மட்டும் இதிலிருந்து எடுத்து கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற 5 வாட்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய இந்த சின்ன ஸ்பீக்கரில் ஒரு 2 ஒயரை வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர். இந்த எல்லோ கலரை வந்து ஸ்பீக்கரோட மைனஸில் வந்து சால்ட்ரிங் வச்சுருக்கேன். ஸ்பீக்கரை வந்து எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு கிரைன்ஸும் இல்லாமல் இறைச்சலும் இல்லாமல் வந்து நமக்கு தெளிவாக எடுக்கும். ஆரஞ்சு கலர் வந்து ப்ளஸில் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம ஒயர் வந்து போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்பீக்கருக்கும் வந்து ஒயரை போட்டுடலாம். இப்போ இந்த 2 ஸ்பீக்கருக்கும் வந்து ஒயரை வந்து போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இனி இது போர்டில் எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த 2 ஒயரும் வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டாக மேலே இருக்கிற ஸ்பீக்கரை வந்து ரைட் சேனலில் நம்ம கொடுத்துடலாம். இந்த பிளாக் கலர் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டோட மைனஸில் வந்து நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ஸ்பீக்கர் லைனு. அடுத்து வந்து ஸ்பீக்கரோட இன்னொரு ஒயரு ரெட் கலரு. ஸ்பீக்கர்லேருந்து வர இந்த 2 ஒயரும் கொடுத்தாச்சு. அடுத்தது கீழ் ஸ்பீக்கர்லேருந்து வர 2 ஒயரு எல்லோ ஆரஞ்சு, இதையும் எடுத்து இந்த போர்டோட லெஃப்ட் சேனலில் கொடுத்துடலாம். இப்போ கீழே இருக்கிற ஸ்பீக்கரோட இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், போர்டோட பாசிட்டிவ் நம்ம இப்போ கொடுக்குறோம். இந்த எல்லோ கலர் வந்து ஸ்பீக்கரோட மைனஸில் கொடுத்துருந்தது, அதே மாதிரி இந்த போர்டோட மைனஸ்லேயும் கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. நீ அடுத்தது இந்த இடத்துல இந்த சுவிட்சை மாட்டியிருக்கு இல்லையா, இனி இதை வந்து இப்படி வந்து வெளியே விட்டு மாட்டணும். இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த நாபை வந்து நம்ம மாட்டிக்கலாம். மீட்டர் வந்து நமக்கு பக்காவாக வந்து சீட் ஆயிடுச்சு. கரெக்டாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கேப் தான் இருக்குது, மற்றபடி நீட்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து க்ளூ கன்று வச்சு ஒட்டிடலாம். அப்போ வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக வந்து நீட்டாக நிற்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் வந்து க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டியாச்சு. பக்காவாக வந்து நமக்கு சீட்டட் ஆயிடுச்சு. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கிலே வந்து நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்தது இருக்கிறது வந்து ப்ளூடூத் மாடல் மட்டும்தான், அதையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ கன்லாம் வந்து ஊற்றி விட்டாச்சு. இந்த 2 ஸ்பீக்கருக்கும் இந்த ப்ளூடூத் மாடலுக்கும் ஊற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆம்பிளிஃபையர் சின்ன போர்டு இருக்கு இல்லையா, PAM 8403, இந்த போர்டு இங்கே வச்சுருந்தோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இடிக்குது அப்படிங்கிறனால நம்ம இந்த போர்டை வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம். அப்புறமா இந்த பேட்டரி வந்து நம்ம கார்னர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எங்கேயும் விழுகாது. ஸோ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி எங்கேயும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். இப்படி பின்னாடி திருக்கணும் அப்படின்னா ஒரு மொபைலோட கேஸ் மாதிரி இருக்கும், தூக்கணும்னா லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி திருப்பி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதே அவங்க பார்ப்பாங்க. இதுதான் நம்ம மேக் பண்ண மினி ஆம்பிளிஃபையர், அதாவது போர்ட்டபுள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே வச்சு நம்ம வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். இது சின்னதாக இந்த பாக்ஸ் வந்து மொபைல் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சின்ன ஸ்பீக்கர் வந்து செட் ஆகுது. நார்மலாக வந்து நம்ம வெளியே வச்சு ப்ளே பண்ணும்போதும் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ப்ளே பண்ணும்போதும் பேஸ் வந்து நல்லா இருக்குது. நான் வந்து இதை ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து எப்படி சார்ஜ் போடுறதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். வால்யூமை வந்து கொஞ்சம் ஒரு 3/4 வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். The Bluetooth device is ready to pair. இப்போ வந்து இது உங்களுக்கு கேட்டிருக்கோம் இல்லையா, அப்போ ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிருக்கு. இப்போ இந்த பேட்டரி இருக்குது பாருங்கள், இது வந்து 4 வோல்ட் 1.5 Ah பேட்டரி. இந்த பேட்டரியை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அதாவது சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு கொடுத்து இந்த MP3 பிளேயருக்கு கொடுத்துருப்போம். இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கேபிளை வந்து இப்போ நீங்கள் குத்திக்கலாம். இதில் குத்திட்டீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் இருக்கு இல்லையா, இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து மொபைல் சார்ஜர்லேயே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மில்லியன் ஆம்ஸ் வந்து இருக்கக்கூடாது. 1 ஆம்ஸ் சார்ஜர்லேருந்து 3 ஆம்ஸ் சார்ஜர் வரைக்கும் நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கனாலே இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆயிரும். அதுக்கு மேலே சார்ஜ் போட வேணாம். இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா The Bluetooth device is ready to pair. இப்போ இது ஆனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், ப்ளக்இன் பண்ணுறேன். ஓகே, ப்ளக்இன் பண்ணியாச்சு. The Bluetooth device is ready to pair. இப்போ வந்து சார்ஜ் ஆகாது. டைரெக்டாக 5 வோல்ட்டில் இந்த USB வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் பேட்டரிக்கு வந்து லைன் போகும். ஸோ இந்த சுவிட்சை நான் போடுறேன். போட்டோன்னே நமக்கு வந்து இதில் ஏதாவது ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பேட்டரி சார்ஜ் ஏறிக்கும். அப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாக கரண்ட்லேருந்தே ப்ளே ஆகிட்டு இருக்கும். பேட்டரியோட ஸ்டோரேஜுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஆன் பண்ணனா மட்டும்தான் சார்ஜ் ஏறும். அதாவது அதை ஆன் பண்ணனா மட்டும்தான் சப்ளை வந்து இது வரைக்கும் வரும். இப்போது இதை நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா சப்ளை கட் ஆயிரும்.
அப்போ பேட்டரி ஃபுல் சார்ஜ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பேட்டரியில் தான் ஆன் பண்ண போகிறோம். பேட்டரியில் நான் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேட்டரியில் வந்து ஆன் பண்ணுறோம். The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் வந்து பகாரியான்னு காமிக்குது. இது பகாரியா பிராண்டோட ப்ளூடூத். இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து ப்ளே ஆகுதுங்கிறத பார்ப்போம். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளங்கிறனால நம்ம வேறு மாதிரியான சாங்ஸை தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ வந்து சவுண்டு வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்ல ஃபிட்டான நீட்டாக இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி K20 ப்ரோன்னு தெரியும். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தா தான் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியும். இனியும் வந்து இதை வந்து மேலே ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டணும் அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கிற மாதிரி தெரியுது. K20 Pro by Xiaomi அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஸ்கெட்ச் அடித்தோ இல்லை டேப் ஒட்டியோ இல்லை இன்னும் கொஞ்சம் கலரிங் பண்ணி நல்ல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும்.